வணக்கங்களே, வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 2025க்கான டெஸ்ட் ஷெட்யூல் தான் இந்த வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட நோக்கம் என்ன அப்படின்னா 100% ரிசல்ட் ஓரியன்டட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எங்க படிக்கணும், வேர் டு ஸ்டடி, அப்புறம் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ அது வாட் ஆர் த டாபிக்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அப்கமிங் வந்து குரூப் டிஏ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்றத உங்களுக்கு கிளியரா வந்து சொல்ல போறோம். ஸோ அதுல ஜெனரல் ஸ்டடிஸ் பத்தி ஒரு வீடியோ இருக்கும், அண்ட் ரீசனிங் ஒரு வீடியோ இருக்கும், அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ், அதே மாதிரி ஜெனரல் தமிழ்ல இலக்கணம், அது இங்கிலீஷ்ல அந்த கிராமர் பார்ட் வந்து எங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடும் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் இருக்கு, அண்ட் யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட், ப்ராப்பரான ஒரு ரிவிஷன் உங்களுக்கு கொடுக்க வச்சு நெக்ஸ்ட் 50 டேஸ் நீங்க நல்லா ரிவிஷன் பண்ணி எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு எல்லாமே ரீகால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நீங்க ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் அப்படின்னாலும் இப்போ நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கனாலும் இந்த சோர்ஸ் நாங்கள் சொல்லக்கூடிய சோர்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க மோஸ்ட் ஆஃப் த ஏரியா கவர் பண்ணலாம். அது இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் என்ன அப்படின்றத அந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்துரும் வந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட், அதாவது யூனிட் டெஸ்ட் நீங்க முடிச்ச உடனே உங்களுக்கான ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட் டிஸ்கஷன், ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே பைலிங்குவல் ஃபார்மட்ல இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்றது நீங்க மொபைல் எழுதலாம், டேப் அண்ட் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 விதமான கேஜெட்ஸ்லையும் நீங்க வந்து இது யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான ரேங்க் அப்படின்றது வந்து யூனிட் டெஸ்ட் நீங்க எழுதி முடிச்ச உடனே உங்க ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெலிகிராம் குரூப்ல உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும். பிரைவேட் குரூப் இருக்கும், ஸோ அதுல வந்து போஸ்ட் பண்ணணும். நீங்க அது மூலியமா நீங்க மார்க் பார்த்துக்கலாம். அண்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா செக்ஷன் வைஸா இருக்கும். ஜிஎஸ்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீசனிங் அப்படின்றது தனியாகவும், அண்ட் இங்கிலீஷ் வந்து தனியாகவும், அண்ட் ஜெனரல் தமிழ் அப்படின்னு தனியா இருக்கும். ஸோ அப்போ தனித்தனியா இருக்கிற செக்மெண்ட்டை நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியா இண்டிவிஜுவலா நீங்க மார்க்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இப்போ டெஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத வந்து டீடைலா பார்ப்போம் வாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லி டெஸ்ட் வந்து 20, அண்ட் யூனிட் டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் 5, அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் 4, அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து 3, அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 34 டெஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னு வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 34 டெஸ்ட் இருக்கு. அண்ட் டெய்லி டெஸ்ட் அப்படின்னா டைமிங் வந்து 10 AM to 10:20 AM வந்து எழுதுவீங்க. டோட்டலா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். தினமும் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்கும். வீக்லி டெஸ்ட் வந்து யூனிட் டெஸ்ட் இல்லாத நாட்கள். அப்போ எவ்ரி 5 டேஸ் நம்ம சைக்கிள் வந்து போட்டுருக்கோம் டெஸ்ட் பொறுத்த வரையும். ஸோ அப்போ எவ்ரி 5 டேஸ் வந்து யூனிட் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க 4 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட்டாக வந்து இருக்கும் சொல்லுவோம். அந்த யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படின்றது எடுத்துட்டோம் அப்படின்னா 10 AM to 1 PM வந்து நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக வந்து ஆன்லைன்ல வந்து பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்க டெஸ்ட் எழுதலாம் வந்து 2 PM to 6 PM வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் வீடியோ ரெக்கார்டடா உங்களுக்கு பயப்படும். ஸோ அந்த வீடியோட சேர்த்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டெஸ்ட் கொஸ்டின் PDF கொடுத்துரும், அண்ட் ஆன்சர் கீ PDF இருக்கும், அண்ட் டிஸ்கஷன் PDF இருக்கும். இது எல்லாமே பைலிங்குவல் ஃபார்மட்ல இங்கிலீஷ் தமிழ் ஃபார்மட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். அப்போ நீங்க டெஸ்ட் போடும்போது பைலிங்குவலா இருக்கும், அண்ட் ஆன்சர் கீஸ் PDF இருக்கட்டும், கொஸ்டின் PDF இருக்கட்டும், அண்ட் எக்ஸ்பிளனேஷன் PDF எல்லாமே உங்களுக்கு பைலிங்குவல் ஃபார்மட்ல கொடுத்துருவோம். அதே மாதிரி அந்த டெஸ்ட் ஓரியன்டேஷன் ஃபார் ஆல் யூனிட்ஸ் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்க எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும், என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து சொல்லிடுவோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பெட்டரா நீங்க அந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அன்லிமிட்டட் ஆன்லைன் டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து எத்தனை வாட்டி ஆனாலும் திருப்பி நீங்க டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் வந்து போட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கான சிலபஸ் டீகோடிங் அப்படின்ற வீடியோஸ் வந்து டெஸ்ட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். அந்த PDF ஃபார்மட்ல இருக்கும். நீங்க அதை டெவலப் பண்ணிட்டு அதை வச்சு நீங்க ரெஃபர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமா நீங்க போய் தேட வேண்டியது இல்லை. ஜஸ்ட் அங்க இருந்து எக்ஸாக்ட்டா எங்க படிக்கணும் அப்படின்ற சோர்ஸ் சொல்லிடும். அந்த சோர்ஸ்ல போயிட்டு நீங்க புக்ல அழகா படிச்சிடலாம். ஸோ அந்த ஃபார்மட்ல இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 9360533992 or 9445703992 அப்படி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஃபர்தரா டீடைலான கைடன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ டெஸ்ட் ஷெட்யூல் என்ன அப்படின்றத பார்ப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்து டிசம்பர் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டிசம்பர் 20 நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடியது வந்து முதல் 4 தினங்கள் வந்து டெய்லி டெஸ்ட் தான் இருக்கும். ஸோ அதில் 3 நாட்கள் டெய்லி டெஸ்ட் 1, 2, 3 அப்படின்றது வந்து யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் சொசைட்டி பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு நாளும் 20 கேள்விகள் கேட்கப்படும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவீங்க. அண்ட் 4th டே டெய்லி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் அண்ட் லாங்குவேஜ் பார்ட் வந்து இருக்கும். லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துட்டா இங்கிலீஷ் கிராமர் அண்ட் தமிழ் இலக்கணம் அப்படின்றது இருக்கும். ஸோ அதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங்ல 5 கொஸ்டின்ஸ் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கேள்விகள் வந்து இருக்கும். டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ் வந்து டெய்லி டெஸ்ட் இருக்குங்க. அண்ட் யூனிட் டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டா டெஸ்ட் 1 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நீங்க 24 டிசம்பர் 24 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுவீங்க. சோ அங்க வந்து எக்ஸாக்ட்டா டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன்ல வந்து 100 क्वेश्चंस வந்து ஜிஎஸ்ல இருக்கும், அண்ட் 40 क्वेश्चंस வந்து ரீசனிங்ல இருக்கும், அண்ட் லாங்குவேஜ்ல வந்து 60 क्वेश्चंस இருக்கும். 200 क्वेश्चंस எழுதுவீங்க. செக்மெண்டா இருக்கும். சோ அப்ப நீங்க எப்படி ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் சொல்றோம். இந்த டெஸ்ட்கான டிகோடிங் சிலபஸா இருக்கட்டும் வந்து அதே மாதிரி எங்க படிக்கணும் அப்படின்ற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா வந்து செப்பரேட்டா வந்து கொடுத்துரும். சோ அந்த வீடியோ பேஸ் பண்ணி நீங்க இந்த டெஸ்ட்கான போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணலாம் சொல்றோம். டிகோடிங் PDF பார்த்துட்டு நீங்க வந்து வேர் டு ஸ்டடி அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம் சொல்றோம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் எழுதிட்டு செகண்ட் யூனிட்டும் அதே பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் வந்து 4 இருக்கும், அண்ட் யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் வந்து நீங்க 29ஆம் தேதி எழுதுவீங்க டிசம்பர். சோ அதுக்கு அடுத்து யூனிட் 3 போகிறதுக்கு முன்னாடி யூனிட் 1 and 2ல நீங்க என்ன படிச்சீங்களோ அதை ரிவிஷன் பண்ண வைக்கிறது அப்படின்றத அடுத்த டெஸ்டா வந்து இருக்கும். சோ அப்ப இந்த ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து ஒரு 4 தினங்கள் ஃபுல்லா யூனிட் 1 and 2 சப்போஸ் நீங்க அதை இன்கம்ப்ளீட்டா விட்டுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ரிவிஷன் பண்றதுக்கான ஸ்லாட் வந்து டைம் வந்து இங்க இருக்கு. சோ அப்ப நீங்க ப்ராப்பரா வந்து இங்க ரிவிஷன் பண்ணி ஒரு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு அகைன் 100 கேள்விகள் வந்து ஜிஎஸ் அண்ட் 40 क्वेश्चंस ரீசனிங் அண்ட் 60 क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா
கிராமர்ல வந்து இருக்கும், இந்த இலக்கணத்துல இருக்கும். ஸோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூனிட் 3க்கே நம்ம போறோம். யூனிட் 3 போகும்போது அகைன் டெய்லி டெஸ்ட் அப்படின்றது 3 தினங்கள் வந்து பிராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து சிலபஸ் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி லாங்குவேஜ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட் இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து இங்கிலீஷ் கிராமர் அப்படின்றது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட், தமிழ் கிராமர் அப்படின்னு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தனியாக டெஸ்ட் ஷெடியூல் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தமிழ் இலக்கணம் வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருப்போம். இது எங்கே படிக்கணும் அப்படின்னு சோர்ஸும் கொடுத்துருவோம். ஸோ அந்த சோர்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த சிலபஸ் கவர் பண்ணிடும். ஸோ அப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த போர்ஷன்ஸ் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன டாபிக்லாம் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்றது, எங்கே கவர் பண்ணணும் அப்படின்றது வீடியோலையும் கொடுத்துருவோம், அண்ட் டீகோடிங்லையும் கொடுத்துருவோம் வந்து. ஸோ அந்த சோர்ஸை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் அகைன் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 and 2 வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்த ரீசனிங் பார்ட் யூனிட் 1, 2 அது ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அங்க பார்த்த கிராமர் பார்ட் தமிழ் இலக்கண பார்ட் வந்து இங்க ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூனிட் 3 வந்து போறோம். அப்ப யூனிட் 3 முடிச்சுட்டு அடுத்து டைரக்டா வந்து யூனிட் 4 போகாம அகைன் திருப்பி உங்களுக்கான ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1, 2, 3 வந்து நீங்க கவர் பண்ணிட்டு, அதே மாதிரி அங்க பார்த்த நாங்க ரீசனிங் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட்ல இருக்கிறதையும் ரிவிஷன் பண்ணிட்டு, அண்ட் கிராமர் தமிழ் இலக்கண பார்ட் வந்து இங்க வந்து ரிவிஷன் பண்ணுவீங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு அதே தான் உங்களுக்கு. ஸோ அடுத்த யூனிட் 3 முடிச்சுட்டு திருப்பி ரிவிஷன் டெஸ்ட் 2 வந்து வந்துடும். ஸோ அப்போ அகைன் திருப்பி 4 days டைம் கொடுத்து, ஸோ அதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கவர் பண்ணுறது அண்ட் நல்லா ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்போ இந்த ரிவிஷன் டெஸ்ட் 2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூனிட் டெஸ்ட் வந்து 4க்கு வந்து போகிறோம். அப்போ போகிறதுக்கு முன்னாடி டெய்லி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 தினங்கள் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து யூனிட் டெஸ்ட் வந்து 4 எழுதுவீங்க. அது முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்து 1, 2, 3, 4 4 யூனிட் ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா யூனிட் டெஸ்ட் 5க்கான இது போகிறோம் சார். அப்போ யூனிட் டெஸ்ட் 5க்கான போய் முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூனிட் டெஸ்ட் 5 முடிச்சு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டா 1, 2, 3, 4, 5 வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுறோம். ஸோ அப்போ இது நம்மளுடைய பிளான் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ப்ராப்பராக டெய்லி டெஸ்ட், யூனிட் வைஸ் வந்து வீக்லி டெஸ்ட், அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்ற ப்ராப்பராக அந்த ஆர்டரில் போயிட்டு அண்ட் ஃபைனலாக நம்ம எங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு டிஇடின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து 2 டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ஜனவரி 22 அண்ட் ஜனவரி 29 சொல்லி பார்க்குறோம். பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஇடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4, 5, 6 இந்த 3 தினங்கள் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கு. இது எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட் தான். இந்த ஆன்லைன் டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நீங்க வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் ஃபோன், லேப்டாப், டேப் சொல்லிட்டு இந்த கேஜெட்ல நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் கீஸ் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் இருக்கும், டிஸ்கஷன் வீடியோ இருக்கும், எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஓரியன்டேஷன்ல கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி டெஸ்ட் அப்படின்னு நீங்க போட்டு பார்க்கணும்னா நீங்க ரெகுலராக உங்களை நீங்கள் செக் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்றது வந்து ரொம்ப சுலபமானது தான். ஸோ அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் முன்னாடியே எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு ரொம்ப எளிதில் நீங்கள் அணுகலாம். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து அகைன் நம்ம 100% ரிசல்ட் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 9360533992 or 9445703992 அப்படின்னு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கான டீட்டெயிலான கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஆப்பில் எப்படி டெஸ்ட் போட்டு பார்க்குறது ஆர் லேப்டாப் அண்ட் டேப்ல ஆர் மொபைல் ஃபோனில் டெஸ்ட் எப்படி போகிறது அப்படின்ற கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவில் உங்களுக்கான பிடிஎஃப் அண்ட் வீடியோஸ் அண்ட் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குரூப் 2A மெயின்ஸ் அப்படின்றது எங்களோட சேர்ந்து நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நல்ல ரிவிஷன் கொடுக்கறதுக்கும் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து எடுக்கிறதுக்கும் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் குரூப் 2A மெயின்ஸில் நீங்கள் அதிகமான மார்க் வாங்கி அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நீங்கள் வந்து போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட்.